ஆமென். சரி, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு நம்மத்தில் இருக்கிறார். ஈஸ்டர் தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இந்த லைவ்ல பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஈஸ்டர் தினத்துல வாழ்த்துகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தியானிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஈஸ்டர்னா என்னன்னு சொல்லி தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளாம சீக்கிரமா உங்களை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். விசிறிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் ஜாஸ்தியா வேற இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமென். பாருங்க, முழுசவாசி 1:18. இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு ஏன் உயிரோடு எழும்பணும்? இந்த இயேசு 2026க்கு முன்பாக, சரியா 2026க்கு முன்பாக உயிரோடு கூட மனுஷ ரூபத்துல இறங்கி வந்தார். நமக்கு அது தெரியும் இல்லையா? மனுஷ ரூபத்துல இயேசு இறங்கி இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தையின் ரூபத்துல வந்தார். வாலிபனாய் மாறினார். திடமுள்ளவராய் மாறி 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்தார். ஏன் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்னா, சிலுவை மரணத்துக்கு போறதுக்காகவே இயேசு வந்தார். வேற எதுக்கோ வரல. சிலுவை மரணம், தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்துவதற்காக தான் இயேசு திடமுள்ள ஒரு மனுஷனா மாறினார், வாலிபனாய் மாறினார். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஈஸ்டர் அப்படின்னா இயேசு உயிரோடு எழும்பினார்னு மட்டும்தான் தெரியும். ஆனா எதற்காக எழும்பணும், எதற்காக மரணத்துக்குள்ள போகணும், 33 வருஷத்துல ஏன் வாழ்க்கை முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, எதற்காக இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, ஒரு சின்ன ரீகேப். ஆதியில மனுஷங்க பாவம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த மன கஷ்டம் ஏற்பட்டது. அவர் மனுஷனை ஏண்டா உருவாக்கினோன்னு சொல்லி சங்கடத்தோடு கூட யோசனை பண்ணின தருவாயில தான் மிகுந்த கோபம் அடைந்தவராய் பூமியை அழித்து போட்டார். அது நமக்கு தெரியும் இல்லையா? முதல் பூமி அழிக்கப்பட்டது, தண்ணியினால் அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நோவாக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வானவில்லை வைத்து ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அதன்படியாகவே நடந்து போனது. மறுபடியும் மனுஷங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாவம் பண்ணி பெருக ஆரம்பித்தாங்க. இவருக்கு என்ன பண்றது தெரியல ஆண்டவருக்கு. என்னடா, முதல்ல உலகத்தை அழிச்சிட்டோம், ரெண்டாவதா மறுபடியும் அழிச்சா என்ன செய்யறது, இந்த மனுஷங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் பாவ நிவிர்த்தி பலி, ஒருவருடைய ரத்தம், அதாவது மனுஷன் செய்யற தப்புக்கு மனுஷனுடைய ரத்தம் அந்த பூமியில சிந்தப்படணும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் யோசிக்கும் போது இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் போறேன், இந்த முழு உலகத்தினுடைய மனுகுலத்தின் பாவத்திற்காக நான் போய் அடிக்கப்படுறேன், ஒடுக்கப்படுறேன், அவமானப்படுறேன், என்னாலும் பரவாயில்ல, நான் ரத்தம் சிந்துறேன், என்னுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படட்டும் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். பிதா ஒண்ணு கையை பிடிச்சு அனுப்பல, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகத்துல தெளிவாய். அப்படி இருக்கும்போது இயேசு குழந்தையாய் பிறந்து வளர்ந்து நல்ல டீனேஜ் பருவத்தை அடைந்து, யூத் வாலிப பருவத்தை அடைந்து, திடமாய் ஒரு 30 வயசுக்கு வரும்போது, 31 வயசு வரும்போது தான் ஊழியத்துக்குள்ள வரார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். இந்த 3 வருஷம் முடியும் போது, 33 வருஷம் முடியும் போதுதான் அவருடைய அழைப்பு பூரணப்படுகிறது. என்ன பூரணப்படுகிறது அப்படின்னா, அந்த புனித வெள்ளி, நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் இல்லையா, 7 விதமான வார்த்தைகள் சிலுவையில முன்மொழிவது. எதற்காக அப்படின்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தை நான் அந்த பூமியில சிந்தட்டும், கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும். இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த பூமியில கடைசி சொட்டு வரையிலும் ஓடிச்சான், கீழே விழுந்தது, ரத்தம் பீறிட்டு போச்சு, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. எதற்காக? நமக்காக, வேற யாருக்கோ அல்ல, நமக்காக.
இயேசு சிந்தின ரத்தம் எல்லாமே மதம் சார்ந்த இயேசு கிறிஸ்துவுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எல்லா ஜனங்களுக்காக, எல்லாருக்காக, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனேன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அங்க முஸ்லிம்க்கு, இந்துவுக்கு, மதமோ இல்ல காஸ்டுக்கோ வழி இல்லை. அதெல்லாம் இயேசு பார்க்கிறவர் அல்ல. தமிழத்துல வரக்கூடிய ஒருவரையும் புறம்பே தள்ளாத இயேசு என்ன செய்யறாருன்னா எல்லாருக்காக ரத்தம் சிந்துறாரு. ரத்தம் சிந்தி அன்னைக்கு சாயந்தரமே அடக்கம் பண்ணிட்டாங்க. புனித வெள்ளி அன்னைக்கு அடக்கம் பண்ணியாச்சு. வியாழக்கிழமை காட்டி கொடுக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணியாச்சு. சனிக்கிழமை அவர் என்ன செய்யறாரு, 1 பேதுருவின் புஸ்தகத்துல அந்த வசனம் இருக்கு, எடுக்க வேண்டாம். 1 பேதுருவின் புஸ்தகத்துல அந்த 3வது அதிகாரத்துல வசனங்கள் இப்படியா இருக்கிறது. அவர் பாதாளத்துக்கு போய் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய ஆவி, அவருடைய சரீரம் அல்ல, அவருடைய ஆவி உயிர்ப்பித்து அந்த ஆவியிலேயே போய் பாதாளத்துல இருக்கக்கூடிய ஆவிகளுக்கு, பிசாசுகள் அந்த இடத்துல, அதாவது ஆவினா அந்த நோவாவின் நாட்கள்ல வாழ்ந்த ஆவிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது நாள் முடிச்ச பிறகு 3வது நாள் இயேசு சீஷர்கள் மத்தியில சொன்னது போலவே என்னுடைய சரீரம் எழும்பும், பிதா என்னை எழுப்புவார் அப்படின்னு சொன்னது போலவே அவர் சொன்னபடியே உயிரோடு எழுப்பினார். எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். ஆமா, பாருங்க அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுப்பினார். வாரத்தின் முதல் நாளாகிய ஓய்வு நாள்ல இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு பெண் ஓடி போறாங்க. மகதலேனா மரியாள் ஓடி போய் பார்த்தா இயேசுவ அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல குகைக்குள்ளதான் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குகை இருக்கும். அந்த குகை மாதிரி இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி அங்க உள்ள வந்து சரீரத்தை சீல துணியினாலே சுற்றி நல்ல நறுமணங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு, சென்ட் எல்லாம், பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சு அந்த சரீரத்தை உள்ள வச்சு அந்த பெரிய கல்லை வந்து புரட்டிடுவாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மண்ணை தோண்டி உள்ள புதைக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் போது அந்த கல்லு போய் பார்த்தா அந்த மூடி வச்சிருக்கிற அந்த குகை மூடி வச்சிருக்கிற கல் அப்படி புரண்டு இருக்கு, மூடப்பட்டு இருக்கு. மரியாள் பார்த்துட்டு என்னடா இது கல்லை யாரோ புரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்குறா. இயேசு வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல சரீரம் இல்ல, வெறும் அந்த துணி மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பக்கத்துல ஒரு தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்ன உங்களுக்கு சொன்னபடி உயிரோடு எழுப்பிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அவ வெளியில ஓடி வர்றா. என்ன செய்யறதுன்னே தெரியல, அழுது கொண்டே இருக்கிறா. அப்பதான் இயேசு முதல் முறையாய் தரிசனமாகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமா, என்ன சம்பவம் அங்க நடக்குது அப்படின்னா, அந்த மரியாள் வெளியில வந்து தேடுறா. என்னடா இயேசு உடம்ப காணா, அழுகிறா, தேம்பி கதறி அழுகிறா. இத பார்த்துட்டு இயேசுவால உயிர்ப்பிச்சுட்டாரு. உயிர்ப்பித்தோட பிதாவின் சமூகத்துல போய் தம்முடைய மகிமையை விளங்க செய்யணும். ஆண்டவரே நான் உயிரோடு எழும்பிட்டு உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கன செலுத்தணும். ஆனா இயேசுவால மேல போக முடியல. ஏன்னு சொன்னா அந்த பொண்ணு அழுகுது, பயங்கரமா அழுகுது, இயேசுவை தேடுது இந்த பொண்ணு. இயேசுவால எதையுமே செய்ய முடியல, மேல போக முடியல. அதனால என்ன செஞ்சாலும் ஓடி வந்துட்டார் அழுகிற பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு. எங்கேயுமே நம்முடைய ஆண்டவர், நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க மன கஷ்டத்துல இருக்கும் போது ஆண்டவர் அங்க சொகுசா வேற எங்கேயும் இருந்துட மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் மன வேதனைப்படும் போது இயேசு ஓடி வருவார். தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வந்தவர். ஒண்ணுமில்ல, அவர் நல்ல உயிரோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவங்களை மாத்திரம் நான் அப்பப்ப டக்குன்னு சொல்லுவேங்க, ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இயேசு என்ன செய்யறாரு, ஒரு சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு அடுத்த கரைக்கு போய் அவரு அப்படியே நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. மதிய வேளை அப்படியே இருட்டிட்டு வருது.
இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க கிளம்பி அக்கறைக்கு போங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு 3 மணிக்கு மேல இருக்கும். அக்கறைக்கு போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இத கேட்டுட்டு சீஷர்கள் எல்லாம் படகுல ஏறிட்டாங்க. படகுல ஏறி தண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. வேதவசனம் இப்படியே சொல்லுகிறது, 2 அல்லது 3 மைல்கள் போயிருப்பாங்களாம். 3 அல்லது 4 மைல்கள். ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர். அப்போ 4 மைல் வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும்? 1 மைல் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் 1 மைல். 4 மைலுக்கு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. 1.5 3 3 6 கிலோமீட்டர். குறைந்தபட்சம் 5 வச்சுக்கோங்க. 5 கிலோமீட்டர் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தண்டு போட முடியல. அதாவது அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை அவங்களால செலுத்த முடியல. ரொம்ப மனவேதனையோடு கூட செய்யறாங்க அந்த வேலையை. ஏன்னா அவ்வளவு புயல் காத்து, சூறாவளி காத்து. அந்த சூறாவளி காத்து அடிக்கும் போது அவங்களால தண்டு சரியா அந்த தண்டை கடலுக்குள்ள செலுத்த முடியல. தவிக்கிறாங்க. அந்த தவிப்ப இயேசு கிட்ட இருந்து பார்க்கல. நல்லா கவனிங்க, கிட்ட இருந்து பார்க்கல, தூரமா 4 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து உணர்கிறார். என் பிள்ளை தவிக்குது, என் பையன் தவிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம, தன்னுடைய காரியங்களுக்குள்ள முன்னேற முடியாம தவிக்கிறான்னு சொல்லி எங்கேயோ தூரத்திலிருந்து இயேசு உணர்ந்தவராய், பார்க்கல, கேட்கல, சத்தம் போட்டா கூட கேட்காது. அடிக்கிற புயல் எங்க ஒண்ணுமில்ல. நல்லா நேத்தெல்லாம் பல இடத்துல சரியான மழை. இங்க மழையான்னு தெரியல, பல இடத்துல அடிச்சு ஊத்துது. அப்படியே புயல் காத்து மாதிரி கார் டிரைவ் பண்ணவே முடியல. வைப்பர் போட்டாலும் தண்ணி இப்படி கொட்டுது, அருவி மாதிரி கொட்டுது. சரியான மழை. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நேத்து, ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டாங்க. எல்லாம் ஓட்டவே முடியல, ஊருக்குள்ள ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், இங்க இருந்து அந்த மாதிரி மழை பெய்யும் போது இங்க இருந்து நீங்க ஸ்டீஃபன் பிரதர் வீட்டுல யாஸ்மின் கூட யாஸ்மின் கூட கேட்காது இல்லைங்களா? அடிக்கிற காத்துக்கும் புயலுக்கும் கேட்காது, சத்தம் போடாலும் கேட்காது, கையா சச்சாலும் ஒண்ணுமே தெரியல. ரோட்ல முன்னாடி என்னன்னே நேத்து தெரியல. நேற்று சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும், ஒண்ணுமே தெரியல. தெரியவும் தெரியாது, கேட்கவும் கேட்காது. ஆனா இயேசு நான் 3 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து சீஷர்கள் மத்தியில எப்படி வராரு? கடல் மீது நடந்து வருகிறார். அவர் கடல் மேல நடந்து வர்றாரு. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, அங்க இருக்க சீஷர்கள் மன கஷ்டப்படும் போது அவர் கைவிடல, ஓடி வர்றார் சீஷர்கள் இடத்துல. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதே மாதிரிதான். எதுக்காக இந்த இயேசு உயிரோடு இருக்கணும்? இயேசு உயிரோடு இருந்த சமயத்திலையும் யாரையும் தனியா விடவே இல்லை. கஷ்டப்படும் போது ஓடி வந்தார். அதே மாதிரிதான் இறந்ததுக்கு அப்புறமும் மரியாள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு தேடும் போது பிதாவின் சமூகத்துல கூட போகாம இயேசு முதல் தரிசனம் மரியாளுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு தரிசனம் காண்பிப்பவர் இயேசு. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நான் டிக்ளேர் பண்றேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நீங்க தேடி பாருங்க, முழு இருதயத்தோடு தேடி பாருங்க, அவர் தென்படுவார். எப்படிங்க ஒரு உருவத்தை பார்த்தரலாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் யாருக்காவது. விதண்டாவாதம் பண்றதுக்கு ஒரு சில பேர் கேட்பாங்க. நீங்க உண்மையா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்க கேள்வி எதுவா இருக்குமோ அந்த பதில் உங்களுக்கு வசனத்தின் வாயிலாய் வெளிப்படும். அதுதான் இயேசு. எடுத்தோட நீங்க தரிசனம் பார்த்துருவீங்களா எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் அவங்களுடைய அழைப்பினாலே எடுத்த உடனே இயேசுவை பார்த்துருவாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் காரியமே இயேசுவை பார்க்கறது தான். சவுல் வனாந்தரத்துல அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது குதிரையில இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளை துன்புறுத்தியவர் யாரு? புதிய ஏற்பாட்டுல சவுல் இல்லைங்களா? பவுலா மாறிட்டார். ஆனா ஆரம்பத்துல சவுல். அந்த சவுல ஆண்டவர் எங்க மீட் பண்றாரு முதல்ல அப்படின்னா வனாந்தரத்துல மீட் பண்றாரு. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மன மாற்றமே எங்க உருவாகுதுன்னா இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அந்த ஒளியை பார்த்ததுக்கு அப்புறம் தான். கண் இருண்டு போச்சு. ஒரு சிலருடைய வாழ்க்கையில எடுத்த உடனே இயேசுவை பார்த்துருவாங்க.
அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு தாமதப்படுத்தாம தம்மை காண்பிப்பார். அல்லேலூயா. அது ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு எப்பங்க இயேசுவை நான் பாக்குறது? நீங்க உயிரோடு இருக்காருன்னு சொல்றீங்களா, எப்படிங்க இயேசுவை நான் பாக்குறது அப்படின்னா, அதற்குரிய பதிலை நான் சொல்லுகிறேன். மரியாளை போல நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். சந்தேக பார்வையோடு கூட, இதோ பிரதர் சொல்லிட்டாரு, இவர் சொல்றாரு, ஏதோ பார்க்கலாம், எங்க இருக்கீங்க இயேசுவே, எங்க இருக்கிறீங்க, அப்படித்தான் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, மனுஷன் புரிஞ்சுக்காம கேலி கிண்டல் பண்றான். ஆனா அவன் உருவாக்கப்பட்டது எப்படி? ஒரு தாய், எங்க அம்மா வழித்துல இருந்தாங்க, நான் வந்தேன் அப்படின்னுவாங்க. அந்த அம்மா எப்படி உருவாகினாங்க அப்படின்னு லைனா போனோம்னா, யாரோ ஒருத்தர் இல்லாம மனுஷன் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கவே முடியாது. அப்படிதான் நம்முடைய இறைவன் இயேசு கிறிஸ்து. நம்முடைய நம்பிக்கை அதுதான். நான் சொல்லுவேன், எனக்கு தெரிந்தது இந்த இயேசு மட்டும்தான். அவர் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார், உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அவருடைய சுவாசத்தினாலே நாம் முகர்ந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எது பிரியாணி, எது சில்லி சிக்கன், ஒரு பொண்ணு டக்குன்னு தலை தூக்குறா. எது பெப்பர் சிக்கன், கண்ணை மூடி விட்டான்னு சொல்லிடுவீங்களா? தட்டை தூக்கிட்டு வந்து மூக்கு கிட்ட வச்சாங்கன்னா சொல்ல முடியாதா? தெளிவா கவனிக்கல போல இருக்கு. கிட்ட சொன்னா முகர்ந்து பார்த்து சொல்லிடலாம். இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குத, இது எப்படி உண்டாச்சு? அவர் கொடுத்த சுவாசம். இன்னைக்கு மனுஷன் அவர் கொடுத்த சுவாசத்தை வச்ச வேற விதம் என்னென்னமோ பண்றானுங்கப்பா. மூக்குல வச்சு அப்படிங்கிறாங்க, மூக்கு பொடி போடுறதும், கஞ்சாவை இழுக்கிறதும், என்னென்னமோ தப்பு பண்ணிட்டாங்க ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை. அப்படி இருக்கும்போது விதண்டாவாதம் பேசாம இயேசுவை நீங்க முழு இருதயத்தோடு தேடுனீங்கன்னா, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவார். வார்த்தையினாலே வெளிப்படுத்துவார். நீங்க தேடி பாருங்க, பயப்படாத மகள, நான் கூட இருக்கிறேன். நீங்க பைபிள் வாசிக்கும் போது இயேசு பேசுவார். வீட்டுல நீங்க ஆண்டவருடைய பாட்டை போட்டு பாருங்க, உங்க கேள்விக்கு அப்படியே அந்த பதில் அந்த பாட்டு வரிகள்ல வரும். நான் ஒரு சில டைம், நிறைய டைம் பார்ப்பேன், அதனால பைபிளே வாசிக்க முடியாது. ஒரு சில டைம் பிஸினெல்லாம் சொல்லல, மனசுல ஏதோ கஷ்டம் வேதனை இருக்கும்போது, ஒரு சில குழப்பங்கள் இருக்கும்போது, ஒரு சில யோசனைகள் இருக்கும்போது பைபிள் வாசிக்க முடியாது, அப்படியே தடுமாறுவேன். சரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கார்ல எங்க லாங் டிரைவ் போகும்போது பாட்டை போட்டு விட்டுருவேன். பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் இந்த பாடல் வரிகள் மூலியமா ஆண்டவர் பேசுவார் பாருங்க. அனைத்து பாடல்களுமே இந்த வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்களே தவிர வெளியிலிருந்து எடுக்கல. அந்த பாடல் வரி மூலமா ஆண்டவர் பேசணும்னு அப்படியே மைண்ட் மாறிடும். டென்ஷன் குறைஞ்சிரும், படபடப்பு குறைஞ்சிரும், வேதனை குறைஞ்சிரும், தேடல் குறைஞ்சிரும். ஒன்னே சொல்லுவேன், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, கார்லயே கைய வைட்டு சொல்லுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சினிமா பாட்டு கேட்டா ஆண்டவர் பேச மாட்டாரு. சினிமா படத்தை பார்ப்பதுனாலயோ, பாடல்களை பார்ப்பதுனாலயோ ஆண்டவர் பேச மாட்டாரு. இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில பேசணும்னா, அந்த உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை கல்லா மாத்திக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்க தான் நம்ம தான் மாறிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ இல்ல, உயிரோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வீட்டுல அவரை கல்லாதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நீங்க படத்துல மட்டுமே இருங்கப்பா. அல்லேலூயா. ஒரு படத்தை ஒண்ணு மாட்டி அந்த படத்திலேயே நீங்க இருந்துக்கங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். வசனத்தை மாட்டி அந்த வசனத்திலேயே நீங்க இருந்துக்குங்கப்பா, அப்படியே இருந்துக்குங்கப்பா, அது எழுத்தா இருந்துக்குங்கப்பா அப்படின்னு இல்ல. கேட்டு பாருங்க, பைபிளை வாசிச்சு பாருங்க, வீட்டுல பாட்டை போட்டு பாருங்க. உங்க கேள்விக்கு உண்டான பதில் அந்த பாடல் வரிகள் மூலமாய் வரும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது வரும். ஏன்னா ஆண்டவர் என்னைக்குமே நம்மள மனம் கலங்கி விடவே மாட்டார். உயிரோடு இருக்கும் போதும் சீஷர்கள் மனம் கலங்கும் போது, கை வலிக்கும் போது இயேசு வந்து நிக்கிறாரு, கூட பலமாய் கிரியை செய்கிறார். பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் மரித்த பிறகும் தன்னை காண்பிப்பவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம காமிக்காம இருப்பாரா? ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார், நமக்கு நம்ம அவரை காண்பிப்பார். இது முதல் காரியம். சரி, இரண்டாவது, அதே யோவான்களின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். வாரத்தில் முதல் நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில யாருக்கு காட்சி அளித்தாரு? மகதலேனா மரியாளுக்கு அதிகாலையில ஆண்டவர் காட்சி அளிச்சிட்டாரு. உயிரோடு எழும்பிட்டார்.
அதே நாள்ல 2வது தரிசனம் ஆண்டவர் யாருக்கு காண்பித்தார், நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா சீஷர்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் அதாவது பயந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவையே சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு. அவங்க மறந்து போயிட்டாங்க அவர் உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன வார்த்தைய. அவங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டது. சிலுவைக்கு முன்னாடி பாடுகளுக்குள்ள போனார் பாத்தீங்களா, அத பார்த்து நடுநடுங்கி போயிட்டாங்க. அவருக்கே இந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமையோ தெரியலையே. நம்ம வாட்டுக்கு மனைவியோட குழந்தைகளோட இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஈஸியா புடிச்சிட்டு போயிருவாங்களேன்னு சொல்லி ஒரு சின்ன அறைக்குள்ள அத்தனை சீஷர்களும் அப்படியே உள்ள அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இயேசு என்ன செய்யறாரு, இன்னும் என் சீஷர்களை எச்சா பயமுடுத்திட கூடாதுன்னு சொல்லி கதவை நாக் பண்ணல, தட்டல, டைரக்டா உள்ள வர்றாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே இயேசுவை பார்க்கணும், இயேசு போயிட்டாரேன்னு சொல்லி கவலையோடு பயத்தோடு இருக்கிறாங்க. உள்ள வந்து என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு சமாதானம். இயேசு சொல்றாரு உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு அதே மாதிரிதான் இந்த தேவ செய்தி கேட்கிறதான என் அருமையான சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஆயிருமோ, ஏதாச்சும் ஆயிருமோ, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம். பயப்படாதீங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, என் பிசினஸ் இந்த மாதிரி மாறிடுமோ, என் வேலை இந்த மாதிரி மாறிடுமோ, முதல்ல அந்த பயம் இருக்கக்கூடாது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப கிரியை செய்வான்? கிரியை செய்யறது 2வது. ஃபர்ஸ்ட் எப்ப உள்ள புகுருவான். உள்ள புகுந்தாதான் கிரியை செய்ய முடியும் இல்லையா? அப்படி உள்ள வந்து நமக்குள்ள போறதுக்கு அவனுக்கு ஒரு காரியம் வேணும். என்ன காரியம் அப்படின்னா பயம். ஆமென். பயப்பட மட்டும் கூடாது. ஒண்ணு நீங்க பயப்படுற ஆளா இருந்ததுன்னா ஜெபத்துல குறைவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபத்துல குறைவா பயப்படுற ஆளா இருந்தீங்கன்னா பயப்படுற சம்பவத்துக்கு பயப்படுற இடத்துக்கு போகாதீங்க. துஷ்டனை கண்டா தூர விலகு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? துஷ்டங்கிட்டையும் போய்க்கிறது, தூரமாவும் விலகிறது இல்ல. 2வது ஜெபத்திலேயே ஸ்ட்ராங்கா இல்ல. பயம் வந்துருச்சுன்னா ஓடி வந்துடும். ஐயோ எனக்கு என்னவோ ஆயிடுச்சுங்க, என்னவோ பிடிச்சிருக்குதுங்க, வெயிட்டா இருக்குதுங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, தலைமுடி மேல அவங்களுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப இஷ்டம். அதுக்கு நீளமான முடி கூட இருக்காது, ஒரு அளவு அந்த முடி இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த முடியிலேயே தான் கண்ணோக்கமா இருப்பாங்க. சொல்லு, இப்படியே பாக்குறாங்க. அந்த சகோதரி திடீர்னு ஒரு நாள் பயந்தவர்களாய், என்னாச்சு, பயந்தவர்களாய் பாஸ்டர் ஓடி வந்தாங்க. அவங்க சர்ச்சு பாஸ்டர் ஓடி வந்து, பாஸ்டர் என்னன்னே தெரியல பாஸ்டர், எப்பவுமே என் முடியை இப்படி பிடிச்சிருப்பேன், இப்படி போடுவேன், அப்படி போடுவேன், முடி கனமா இருக்குது பாஸ்டர். என்னைக்கு என் முடி கனமா இருந்ததோ அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணாடியில என் முடியை நான் பார்க்கவே இல்லை, தொடவே இல்லை. அல்லேலூயா. தொட்டுக்கிட்டே இருப்பாங்க முடியை, இப்படி வைக்கிறது, அப்படி வைக்கிறது, இப்படி பின்றது, அப்படி பின்றது, எடுத்து இப்படி பாக்குறது, எடுத்து இப்படி ஷால் மாதிரி போடுறது. தூங்கி எந்திரிச்சோட அந்த முடியதான், முகத்தை கூட இல்ல முடியதான் பார்ப்பாங்க. பாஸ்டர் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை முடிய தொட்டு பார்த்துருவேன், ஆனா முடிய தொடவே முடியல பாஸ்டர், ரொம்ப கனமா இருக்குது, வெயிட்டா இருக்குது, யாரோ என்னை பிடிச்சி தொங்குற மாதிரி இருக்குது பாஸ்டர் பின்னாடி எனக்கு, நீங்களே பாத்துக்குங்க, நீங்களே பாத்துக்குங்க அப்படி. அவர் சொன்னாரு, அது நிறைய சிக்கு பிடிச்சிருக்குதுமா, நீ சரியா சீவாதனால சிக்கி சின்னாபண்ணமாயி அதை நீ சரியா மெயின்டைன் பண்ணாதனால அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பாஸ்டர், யாரோ வந்து என் மேல தொத்திட்டாங்க பாஸ்டர், பிசாசு. பயம், ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு பயம். என் ஆண்டவர் சொல்றாரு, வேத புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு, உன்னுடைய ஒரு முடி இந்த பூமியில விழுமானா, கீழே உன் தலையிலிருந்து விழுமானா, அது தேவ சுத்தத்தின்படி இல்லாம உலக. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன்,
அவர் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். முதுகு தண்டுல அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஸ்டெராய்டு. அது ரொம்ப ஆன்டிபயோட்டிக், ரொம்ப பயங்கரமான ஆன்டிபயோட்டிக். அதை எடுத்துக்கிறதுனால முடி உதிர்வு ஏற்படும், அசால்ட்டா முடி உதிர்வு ஏற்படும். வாலிப பையன், அவருக்கு ஒரு சின்ன பலவீனம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது கரெக்டா அந்த முதுகு தண்டுல தான் போடுவாங்க. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே முடி உதிர்ந்துட்டே இருக்கும், நிறைய டிஃபெக்ட்ஸ் ஏற்படும். அந்த பையன் ஒரு நாள் என்கிட்ட சாட்சி சொன்னாரு, பாஸ்டர் நான் முடியெல்லாம் அவனுக்கு உதிருது, முடியே இல்லை பாஸ்டர், இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால இப்படி எல்லாம் வரும் எனக்கு தெரியும். நான் 2 மாசம் ஆண்டட்ட ஜெபம் பண்ணேன். ஒரு எண்ணெயை வாங்கி வச்சுட்டு, ஏசப்பா இது உங்க ரத்தம், இந்த இன்ஜெக்ஷன் பண்றதுனால முடி உதிரு வரும், ஆக்சுவலா எனக்கு தெரியும். ஆனா நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் உயிரோடு இருக்கிறீர், அப்படி இருக்கிறபடினால நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரத்தத்தை நான் என் தலையில பூசுறேன், எனக்கு நல்ல முடி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அவருடைய முடி இங்க அடர்த்தி இருக்காது, நான் பார்த்திருக்கிறேன் இந்த சென்டர்ல. ஆனா இவர் ஜெபிச்சு எண்ணெயை பூசிட்டு 2 மாசம் கழிச்சு என்கிட்ட சாட்சி சொல்லும் போது நான் போய் கிட்ட போய் பார்த்தேன், முடிய தொட்டு இழுத்தெல்லாம் பார்த்தேன் நடுவுல. அங்க நல்ல அடர்த்தியா இருக்குது. ஹல்லேலூயா. முன்னாடி அங்கங்க சொட்ட சொட்டையா இருக்கும், முடி வந்திருக்குது. இது எதனால உண்டாச்சு அப்படின்னா, அந்த ஹேர் ஆயில் அதெல்லாம் அவர் எங்கேயும் போடல, விலை காஸ்ட்லி, அங்க விளம்பரம் வரதெல்லாம் பார்த்து போடல. அவர் விசுவாசித்தார் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதாக. உண்மையை சொல்றேன் நான். சகோதரனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். இன்னைக்கு கூந்தலை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் கிளம்புறதுக்கு லேட் பண்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 10 அடி கூந்தல் இருந்ததுதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருக்கு அந்த அளவுக்கு இல்ல, எல்லாம் குறைச்சிட்டீங்க. யாஷ்மிக்கு தான் ஜாஸ்தி இருந்தது, குறைஞ்சு போச்சு. கூந்தல் எதுலையுமே அதிக கண்களை வைக்காதீர்கள், அது ஒரு நாள் உங்களுக்கு வினையா மாறிடும். பயம் 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 பயம். இன்னைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். சரி, இது 2வது. 3வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி கேட்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன் இதை நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீஷர் இடத்துல காட்சி அளிக்கும் போது தோமா இல்ல. எல்லாரும் சொல்றாங்க தோமாட்ட, தோமா இயேசு வந்துட்டு போனாரு அப்படின்னு. தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். எப்ப அடிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க சிலுவையில, அவரு இறந்து போயிட்டாரு, ரத்தம் பூரா போச்சு, நான் பார்த்தனே, அப்படி இருக்குமோ நான் நம்ப மாட்டேன். நம்பவே இல்லை. நம்பாத சீஷன் தோமாவுக்காக இயேசு என்ன செய்யறாரு, ஓடி வந்து 8 நாள் கழிச்சு அதே பூட்டி இருக்கிற அறைக்குள்ள உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி தோமாட்ட பேசுறாரு. இதோ உன் விரலை எடுத்து என்னுடைய விழாவில வைத்துப்பார், உன் கைய வச்சு விழாவை தொட்டுப்பாரு, உன் விரலை வச்சு என்னுடைய கை உடைய ஓட்டையை தொட்டுப்பாரு, நான் தான் இயேசு. உனக்கு முன்னாடி அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இதோ சிலுவையில மரணத்தை சம்பவித்த இயேசு நான் தான். அப்போ சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். 3வது முறை இது. இதுக்கு 3வது முறை. முதல் முறை என்னன்னா, மகதலேனா மரியாள் கலங்கி நிற்கும் போது இயேசு தம்மை காண்பிக்கிறார். 2வது முறை சீஷர்கள் பயந்து கொண்டு இருக்கும் போது இயேசு தம்மை காண்பிக்கிறார். 3வது முறை அவிசுவாசம் நீங்கும்படி இயேசு தம்மையே காண்பிக்கிறார், நான் உயிரோடு எழும்பிட்டேன். இன்னைக்கு அவிசுவாசமா இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? இயேசு சொல்றார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ அவிசுவாசப்படாத, உன் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், நீ அவிசுவாசப்படாத. இது 3வது. சரி, 4வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, போதும், திபேரியா கடற்கரையில வெளிப்படுத்துறாரு. இது எதுக்காக திபேரியா கடற்கரையில வெளிப்படுத்துறாருன்னா, மறுபடியும் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. பேதுரு என்ன பண்றாரு, வலையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு போறாரு. பேதுரு தான் அங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறார். அந்த பேதுரு போனோன்னா பின்னாடி இருக்கிற சீஷர்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் மீன் பிடிக்க வர்றோம். இயேசு அவங்களெல்லாம் எதுக்கு அழைச்சாரு, இனி நீங்க மீன்கள் பிடிக்க மாட்டீங்க, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவீர்கள்.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கலப்பையில கை வச்சுட்டு திரும்புறாங்க. ஐயோன்னு மாறிவிடக் கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய அழைப்பை பூரணப்படுத்துவதற்கு, ஆண்டவர் அவங்க பயத்தை நீக்கி தெளிவுபடுத்துவதற்கு, இது பயம் அல்ல குழப்பம், இது பயம் அல்ல குழப்பம். திபேரியா கடற்கரையில் இயேசு நிற்கிறார். இது 4வது உயிர்த்தெழுந்த சாட்சி. அங்க நின்று சொல்றாரு, நான் தான் இங்க இருக்கிறேன், எனக்கு மீன் கொடுங்கன்னு சொல்லி பேசும்போது அவங்க அறிந்து கொள்றாங்க, இவர் இயேசு, உயிரோடு எழும்பிட்டார் இயேசு. அவங்களுக்கு அந்த அழைப்பின் நிச்சயத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படியே ஆண்டவரை விட்டு பின் வாங்குகிறோம். அது தவறு. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். கடைசியா ஒரு காரியம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:1 5வது முறை உயிர்த்தெழுந்த சாட்சி. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட பின்பு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். போதுங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த பூமியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வானத்துக்கு நடுவில் அவர் போறதுக்கு முன்னாடி கடைசியா சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறார். அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, குறிப்பிட்ட நாள் வரையில் அந்த பெந்தைகோஸ்து நாளை குறித்து அனுபவத்தை சொல்லிட்டு தான் அவர் மேல போறார். பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் ஏன் இதை நான் இது பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம். ஆனா இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால நீங்களும் பயப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக உயிரோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. செபிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே தலைகளை தாழ்த்தி. ஸ்தோத்திர ராஜா, எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு